ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மெயினாக பார்த்திங்கன்னா யூஜியில் CSSS ஸ்காலர்ஷிப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஃபஸ்ட்டு பிஜி படிக்கிறீங்க. நீங்கள் இப்போ CSSSலேயே ரெனிவல் பண்ணுறதா இல்லை NSPயில் புதுசாக பிஜிக்கான ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை தான் நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் யூஜியில் 80% அபோவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம NSP போர்ட்டலில் பிஜிக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் நேம் என்னென்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸு. அந்த ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூஜியில் 80% அபோவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்க. இல்லை நான் 80% பிலோ தான் இருக்கேன் யூஜியில் அப்படின்னா நீங்கள் பெட்டர் CSSS ஸ்காலர்ஷிப்பே பிஜிக்கு நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கலாம். அந்த ரெனிவலுக்கு கூட நீங்கள் ரீசன்ட் டேஸில் மெசேஜஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ரிசீவ் பண்ணவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், ரெனிவல் பண்ணுறதா இல்லை புதுசாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் 80% அபவ் இருந்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் பிஜிக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கண்டரில். நீங்கள் 80% பிலோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஜியோட ஸ்காலர்ஷிப்பே பிஜிக்கும் ரெனிவல் பண்ணிக்கலாம். அப்படி ரெனிவல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோனா 1 இயருக்கு 20,000 அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 80% பிலோ இருக்கிறவங்க CSSS ஸ்காலர்ஷிப்லேயே எப்படி ரெனிவல் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 80% அபவ் வாங்கினவங்க ஃப்ரெஷ்ஷாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ரெனிவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி ரெனிவல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் NSPன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷனில் அனௌன்ஸ்மெண்ட் OTR அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட OTR ID பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் உங்கள் OTR ID பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் உங்கள் OTR ID பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரிட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட OTR ID பாஸ்வேர்டை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் OTR ID என்டர் பண்ணுங்கள். இப்போ கீழே கொடுத்துருக்கேன் கேப்சா கோடையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இங்கே அகாடமிக் இயர் 25-26ன்னு இருக்கும். இதில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெனிவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெனியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரெனியூ அப்ளிகேஷன் வித்ரா அப்ளிகேஷன் இருக்கும். இதில் ரெனியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் அப்ளிகேஷன் ஐடி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா CSSSனே தான் வந்திருக்கும். அடுத்தது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் யூஜியில் கொடுத்ததே. இந்த ப்ரெசன்ட் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் செலக்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்கு உங்கள் காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் சிச்சுவேட் ஆகிருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு, இன்ஸ்டியூட் நேமில் காலேஜோட நேம் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு காலேஜ் நேம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் உங்களோட காலேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா டு யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் இன்ஸ்டியூட்டுன்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸு செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களோட கிளாஸ் நீங்கள் என்ன கோர்ஸ் இப்போ பிஜி ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸ் இயர் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு எஸ் ஹாஸ்டலர்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. அதே மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் டேட் கேட்டிருப்பாங்க. இந்த செமஸ்டர் பிஜி உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட்டு 23rd ஜூனு. அடுத்தது ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜுக்கு உங்களோட கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் 3 அப்படின்னு சொல்லி உங்கள் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த பார்ட் 3க்கு நேராக பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களோட பர்சன்டேஜு.
ஸோ இப்போ 64.1 அப்படின்னா நீங்கள் 64.1 தான் கொடுக்கணும். இல்லை 64.01 அப்படின்னாலும் நீங்கள் 01 தான் கொடுக்கணும். உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் 6 செமஸ்டர் மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்ட் 3க்கு நேராக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும். அந்த பர்சன்டேஜ் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பரில் உங்களோட ஐடி நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். ஐடி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு செக்ஷன் இருந்தால் செக்ஷன் கொடுங்க, இல்லைனா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் மார்க் ஷீட் ஆஃப் லாஸ்ட் எக்ஸாம் பாஸ்டுன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப், ஜேபிஜி, ஜேபெக் இந்த 3 ஃபார்மேட்டில் எதில் வேணாலும் இருக்கலாம். ஃபைலோட சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள்கிட்ட கன்சாலிடேட் இருந்தால் நீங்கள் கன்சாலிடேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இல்லை கன்சாலிடேட்டில் 6 செமஸ்டரோட மார்க் ஷீட் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட 6 செமஸ்டரோட மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி 200 கேபிக்குள்ளே பிடிஎஃபாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அப்லோடடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இங்கே அந்த ஃபைல் நேம் வரும். டவுன்லோட் அண்ட் வியூவில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஃபைலை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அண்டர்டேக்கிங்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களோட நேமு, ஸ்காலர்ஷிப்போட நேம் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நான் வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் இந்த பீரியடில் வாங்கலை, நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு, சப்போஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தால் என்னோடய ஸ்காலர்ஷிப்பை வித்ட்ரான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்டர்டேக்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கும். இதுக்கு வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் ரெனியூடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இந்த ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து இந்த அப்ளிகேஷன் டீட்டெயிலில் உங்களுக்கு வந்துடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கீழே சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரினல் 2025-26 கீழே இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி யூஜியில் கொடுத்த டீட்டெயில்ஸே தான் உங்களுக்கு இங்கே திரும்ப வந்திருக்கும். கீழே சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் இருக்கும், சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் நீங்கள் சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் பிரின்சிபல் மேம் கிட்ட சைன் வாங்கி இதை நீங்கள் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா இங்கே பேர் வந்து உங்களுக்கு C++நே தான் வரும். C++லேயே நீங்கள் ரெனியூவல் பண்ணி பிஜிக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. இது ஒன்லி 80% பிலோ இருக்கவங்க மட்டும் ரெனியூவல் பண்ணுங்கள். 80% அபவ் இருக்கவங்க ஃப்ரெஷ்ஷாகவே அப்ளை பண்ணலாம். அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும் பிஜிக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.